தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். டிடிவி தினகரன் என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்டாங்களா? இப்போ ஒரு கூட்டணியை விட்டு ஒரு கட்சி போகுதுன்னா ஏன் போகுது? ஒன்று, அவங்களுக்கு ஒரே அளவுக்கு அந்த பிரதிநிதித்துவம் இடங்கள் கொடுக்கப்படாது, அல்லது அந்த தலைவரையே ஓரம் கட்டுறது. இது ரெண்டுமே தினகரனுக்கு நடந்ததா இல்லையா? தினகரன் 2019 தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே ஆட்களை நிறுத்தி போட்டிட்டார், வேட்பாளர் நிறுத்தினார், 22 லட்சம் ஓட்டு வாங்கினார், சற்றப்ப 6% ஓட்டு. ஆனால் அவருக்கு 2000 பூத்தில் 1900 பூத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு கூட ஓடலை. அதான் எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் வேலை. 22 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியினுடைய தலைவரை அடுத்த 24 தேர்தலில் அவருக்கு மட்டும் ஒரு சீட்டை கொடுத்துட்டு, கூட இன்னொருத்தருக்கு சீட்டை கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்களே. இது அவர் ஓரம் கட்டுற முயற்சி இல்லையா? அது அவருடைய கட்சியை ஓரம் கட்ட பரவாயில்லன்னு நினைக்கிறாரு அவரு? இல்ல அவருக்கு மட்டுமே பிரதிநிதித்துவம் கிடைச்சதுன்னா போதும்னு நினைக்கிறாரு அவரு? அப்ப அந்த கூட்டணியில ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்சி ஒரு கேள்வி அவருடைய கட்சிக்காரனுக்கு ஏற்படுமா ஏற்படாதா? அதே மாதிரி தானே ஓபிஎஸும் 3 தடவை சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், அஇஅதிமுகவுடைய பொருளாளராக இருந்தவர், ஜெயலலிதாவோட நம்பர் 2 இருந்தவர். அப்படியாப்பட்டவரை உங்களுடைய வசதிகள்லாம் இயக்கி அதிமுகவெல்லாம் உடச்சி கிடச்சி முடிச்சு நாசம் பண்ணிட்டீங்க. ஆனா அவருக்கு ஏதாவது இடம் கொடுத்தீங்களா? பிஜேபி எதுவும் இல்லை. கடைசியில் சந்திக்க கூட மறுத்து அவர் அவமானப்படுத்துறீங்க. உடனே அவர் வெளியேறாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையன்றதை நாடாளுமன்ற தேர்தலை நிரூபிச்சார். அவர் போட்டியிட்ட தொகுதியில் அதிமுக டெபாசிட் அவுட், இவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அப்போ ஒரு கட்சியில் ஒரு கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றத அந்த கட்சி இந்த அடிப்படையில் தான் முடிவெடுக்கும். நமக்கு என்ன இடம் கொடுத்துருக்காங்க, நம்ம கட்சிக்காரனுக்கு என்ன இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு தான் முடிவெடுக்கும். அதனால போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக போகக்கூடாது? அது தினகரன் விளக்கணும். ஓபிஎஸ் தொடர்ந்து கூட்டிட்டு வரணும்னு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஓபிஎஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரோ? இல்ல, ஓபிஎஸ் ரொம்ப முக்கியன்றது அவர் வெளியில வந்துட்டோன்னு தான் எல்லாருக்குமே தெரியுது, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவர் பாஜகவுடைய பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த பாக்கெட் டாக்டர் சொல்லுவாங்க, சின்ன சின்னது பெடிகிரிலாம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னோம்னா, மக்களவை தேர்தலில் தாமரையில் நான் போட்டியிட மாட்டேன், நான் தனித்து செலுத்தலாம் போட்டியிடும், அது சுயேட்சை சின்னமாக தான் பரவாயில்ல அப்படின்னு போட்டியிட்டு அவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் தாமரையில் போட்டியிடலை. இவங்க 2 பேரையும் ஒதுக்குனாங்களா இல்லையா பிஜேபி? தாமரையில போட்டியிடாததான் காரணமா? அதான் முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்களை பலவீனப்படுத்தி இவங்களை பயன்படுத்தி தங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கணும் கடைசியா. அதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கல இவங்க. பிஜேபியோட போய் சேர்ந்தா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய அரசியல் அப்படின்றது ஒன்றும் இல்லாத போயிட்டுன்றது அவங்களுக்கு தெரியும். பிஜேபியில் போய் சேர்ந்து யாரும் நல்லா இருக்கிறாங்க? யாரும் கிடையாது. அப்போது இங்கே விட என்னன்னா, தமிழ்நாட்டுக்கான அரசியலில் பிஜேபிக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த பிஜேபி இந்திய ஒன்றிய அரசில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒத்து போனாங்க, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும். ஆனால் அது அவங்களுக்கே ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு வரும்போது அவங்க வேற ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? அப்படி ஒரு முடிவை தான் இப்போ ஓபிஎஸ் எடுத்துருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வெளியே போனது இவருக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும். இவருக்கு சிக்கல் இல்லை, இவரை வச்சு அவரை கொண்டு வர பார்க்குறாங்க மறுபடியும். அது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் 2 பேருமே குறி வைப்பார். இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியும் குறி வைப்பார், பாஜகவையும் குறி வைப்பார். புரியுதுங்களா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டு இவங்களோட தான் நிற்பாங்க. யாரோட? ஓபிஎஸோட தான் நிற்பாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி கொண்டு அதிமுக இருக்கான் இல்லையா, அவன் யார் பின்னாடி நிற்பான்? ஓபிஎஸ் பின்னாடி நிற்பான். அதே மாதிரி டிடிவி தினகரனுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்றத அவங்களும் இவரோட தான் சேருவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பாஜக என்ன பண்ணுது? தினகரனை விட்டு அவர் மறுபடியும் அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இபிஎஸ்க்கு நயினார் விருந்து வச்சிருக்காரு பாத்தீங்களா சார்? ஆமா ஆமா. என்ன காரணமா இருக்கும்? விருந்து தான் கன்வின்ஸ் ஆயிடுறது. அதாவது என்னன்னா, நாங்கள் ரொம்ப சகஜமாக இருக்கோம், எங்களுக்குள்ள நாங்கள் ஜெல் ஆக மாட்டேங்குது எல்லாரும் பேசுகிறோம்ல, இல்லை நாங்கள் ரொம்ப ஜெல்லு 108 பொருட்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, மக்களை இப்படியெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் 60களுக்கான அரசியல். இப்போ 2025 இந்த அரசியல் அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. அது முதல்ல எல்லாரும் உணரணும். நீங்கள் விருந்து வைக்கிறது, அப்புறம் விஜய் முஸ்லீம்களுடைய அந்த உண்ணாவிரதம் இருக்க போகிறது, தொப்பியை கழட்டுறது, தொப்பி போடுறது, இதெல்லாம் எதையும் யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல. நீங்கள் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? அதுதான் அவங்களோட மெயினான விஷயம். அதில் ஒன்றும் பதில் இல்லை. அப்புறம் என்ன இருக்குது? ஓபிஎஸ் வெளியேற்றதுல, அவரை ஒதுக்குனதுல இபிஎஸ்க்கும் நயினாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நயினாருக்கு எந்த பங்கும் இல்லை. பாஜக தலைமை தான் அவருடைய நீக்கத்துக்கு காரணம், அவருடைய விலகலுக்கு காரணம் கூட சொல்லலாம். என்ன காரணம் என்னன்னா, பாஜகவுடைய தலைமைக்காக தான் அவர் தன்னையே கொடுத்தாரு. ஆனா அவர் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு, எடப்பாடி பழனிசாமி கூட வழிக்கு கொண்டு வரதுக்கு அவரை பயன்படுத்திட்டு, இப்போ அவர் தூக்கி சக்க மாதிரி தூக்கி வெளில போடுறாங்க. அதை அவர் ஏற்றுக்கல. நான் பார்த்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு, நான் அதை பார்த்துக்கிறேன்னு வெளில வந்திருக்கேன். இபிஎஸ் இது வரைக்கும் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ மக்களோட எங்களுக்கு கூட்டணி அப்படின்னு சொல்றாரு.
விஜய் வந்துட்டு நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னார், அவர்கிட்ட நோக்கி ஆள் வரல. நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்ன எடப்பாடி சொல்லிட்டு தர அவரை நோக்கி ஆள் வரல. இவருக்கு என்னன்னா அரசியல் தெளிவு இருக்கா இல்லையா அப்படின்றது மக்களுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பெரிய ஒரு விஷயம்னா பாஜக அவரோட வந்து உட்காந்துட்டாங்க, போச்சு. பாஜக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிகரமான அரசியலை எந்த ஒரு கட்சியும் முன்னெடுக்க முடியாது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ வேற வழி இல்லாத மாட்டிக்கிட்டாரு. அதனால எல்லாமே தேக்கத்தில் அப்படி நிற்குது. இது வரைக்கும் பாஜகவை பத்தி பேசவே மாட்டாங்க. மோடி அமித்ஷா புகைப்படத்தை கூட பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ பாஜக ஆதரவாவே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவு சிக்கி இருக்கிறாங்க. பெரிய சுறாமீன் தான் அதிமுக, பெரிய சுறாமீன் தான். ஆனா அந்த தூண்டில் வந்துட்டு கழுத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. பெரிய சுறாமீன் தான், கழுத்துல போயிட்டு அந்த தூண்டல் மாட்டிக்கிச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு இல்லையா? அதான் இப்போ எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது, அவர் கட்சிக்குள்ளேயே பூந்து அவருக்கு எதிரான ஆட்களை ரெடி பண்ணிட்டாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இப்படின்னு அவங்க ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க பிஜேபி. இப்போ அவருக்கு வேறு வழி இல்லை. கட்சியும் தக்க வைக்கணும், பாஜகவையும் தக்க வச்சுக்கணும், ஓட்டும் வாங்கணும். இது எப்படி இது எப்படின்னா ரெண்டு காலையும் ரெண்டு கையையும் கட்டிக்கிட்டு, அது கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நீ பல்ட்டி அடினா என்ன ஆகும்? அடிக்க போனால் மண்டை உடையும். ஆனால் வேறு வழி இல்லை. எடப்பாடி அப்படி சிக்கியிருக்காரு. இப்போ எந்த நிலை எடுத்துட்டாருன்னா பாஜக மதவாத கட்சியே இல்லைன்னு எச் ராஜா வச்சுட்டே சொல்றாரு. நிறைய இன்னும் வரலாறுலாம் நிறைய எடுத்து விடுவார். காரணம் என்ன அப்படின்னா, எது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்கோ தெரிஞ்சிருக்கோ அதானே வந்துட்டு அதிமுககாரங்க இவ்வளோ இதுக்காரம் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இவங்க மாற்றி சொல்கிறாங்க, எதை மக்கள் கேட்டுக்குவாங்கன்னு அவர் நம்புறாரு. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முறை தெளிவு பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா மறுபடியும் உங்கள் பக்கத்தை நோக்கி திரும்ப மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு ஆதரவாக வந்துட்டாங்க அப்படின்னோம்னா ரொம்ப நாள் ஆதரவாக இருப்பாங்க. இந்த அடிப்படை அரசியலை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாது. நம்ம சொல்கிறதெல்லாம் நிறைய கூட்டம் கூடி நம்ம மேலே அப்படிதான் நிறைய பேர் ஏமாந்தாங்க. ஒரு உயரத்தில் இருந்துட்டு பேசுனா மக்கள் அப்படியே கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களோ அவங்களா வந்தாங்களோ உங்களை கேட்குறாங்க. ஆனால் முடிவு அவங்களுடையதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடப்பாடி பழனிசாமி? உங்களை கொண்டு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க சசிகலா நடராஜன். டேபிளுக்கு அடியில் போய்ட்டு அவங்களுடைய காலை தொட்டு வணங்குறீங்க. பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களையும் தூக்கி விட்டு போடுறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் நோக்கர்கள், அது ஆணோ பெண்ணோ, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, நகரத்தானோ கிராமத்தானோ, அவன் இதை எப்படி யோசிப்பான்? இவர் சரியான கழுத்தற்பட தானே யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? அதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அவர் எவ்வளோ பரப்புரை பண்ணாலும் கடைசி அது அங்கே தான் வந்து நிற்கிறோம். ஒரு தலைவர் வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட தன்னை பற்றி ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தணும். அந்த நம்பகத்தன்மை உடஞ்சிருச்சுன்னா அவருடைய பிம்பம் உடஞ்சிச்சா எல்லாமே உடையும். எடப்பாடியினுடைய சிக்கல் இதுதான். ஒரு நம்பகத்தன்மையை இழந்துகிட்டே வராருன்னு நினைக்கிறீங்க சார்? அப்போ 43% இருந்தது சார் ஜெயலலிதா இறக்கும் போது. இன்றைக்கு வந்துட்டு அது 21%, 20% இருக்கிறதுக்கு யார் காரணம்? மக்களா? உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக பேசலை, தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசலை, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக அவங்க பண்ணாங்க, அதை வந்துட்டு ஆதரிச்சிங்க. இப்படியெல்லாம் தான் இருக்குது உங்களுடைய அரசியல். அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும், உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? ஒரு சமயத்தில் பாஜக எதிர்ப்பாக இருந்தாரு, திடீர்னு விவசாய சட்டத்தை ஆதரிக்கிறாரு, சிஏஏவை ஆதரிக்கிறாரு, இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இல்லை, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா பாஜகவோட கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. அதுல இருந்துட்டு வெளியேற முடியாது. ஏன்னா இவரை தூக்கி விட்டு வேற ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா ரெடி, அதிமுகவும் ரெடி. அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்? இப்படித்தான் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ பாஜகவுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய முயற்சியில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்காரு. அதான் இந்த மாதிரி கூத்துக்களுக்கெல்லாம் காரணம். ஒரு சமயத்தில் இஸ்லாமிய மக்களோட மாநாட்டுக்கு போயிருந்தாரு. அங்கே நான் உங்களுக்கு நண்பன், உங்களை நான் பாதுகாப்பேன், இந்த தவறை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்களாம் கூட்டணிக்கு வரணும்னாரு. அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்கோ அப்படின்னு சொன்னாரு. இப்படி ஒரு இன்கன்சிஸ்டன்சிங்கா இருக்கிறாரு சார். இன்கன்சிஸ்டன்சி அவருக்குள்ள அரங்கேறி இருக்கக்கூடிய அந்த குழப்பம் காரணம். பாஜகவையும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஓட்டு வாங்கணும்னா முடியுமா? அது யோசிச்சு பாருங்க. இதுதான் அவருடைய பெரிய சிக்கல். அவருக்கே நல்லா தெரியும் பாஜக ஓட்டு நமக்கானது இல்லை, பாஜக கொள்கை நமக்கானது இல்லை அப்படின்றது. ஆனால் தொடர்ந்து பேசுகிறார், நான் விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணதில்லை, நான் நல்லதான் பண்ணியிருக்கேன். விவசாய சட்டங்கள் நிறைவேற்றும் போது அதை நீங்கள் எதிர்க்கல, சிஏ சட்டத்தை நிறைவேற்றும் போது நீங்கள் எதிர்க்கல. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி எவ்வளோ பெரிய வாதம் வருது. அதிமுக சார்பாக ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷனே இல்லையே. அதை அந்த மக்கள் கவனிப்பாங்களாம் மாட்டாங்களா? இதுதான் பிரச்சனை அவருக்கு. இப்போ இவங்களெல்லாம் கூட்டணிக்கு சேர்த்துக்கிற மாதிரியே தெரியலையே சார், என்ன கணக்கு தான் வச்சிருக்கிறாரு? இல்லை, யாரும் கூட்டணிக்கு இவர் வந்துட்டு தன்னுடைய கட்சியை வந்துட்டு சேர்த்துக்கிறதுக்கான பலப்படுத்துறதுக்கான முயற்சியில் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் ஈடுபட்டிருந்தாருன்னா பெருசாக அது பயனளிச்சிருக்கும். அது ஒரு செய்யலை. அஇஅதிமுகவும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக நிலைநிறுத்துறதை விட அஇஅதிமுகவும் தன்னுடைய தலைமையை பலமாக நிரூபிக்க பார்த்தாரு. அதனால் அவர் எல்லாரையும் சசிகலா பார்த்தாலும் இவருக்கு எதிரானவராக பார்க்குறாரு, ஓபிஎஸ்ஸையும் அப்படி தான் பார்க்குறாரு, டிடிவியும் அப்படி தான் பார்க்குறாரு, இன்னும் பலரையும் அப்படி தான் பார்க்குறாரு.
இல்லாட்டி பல பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கி விட்டு இவருக்கு சார்ந்த ஆட்களை போட்டுட்டு இருக்க மாட்டார். ஸோ இவருக்கு வசதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது அப்போ அந்த கட்சி என்ன ஆகுது, இயல்பாகவே நிலை குலைத்து போகுது. இப்போ வந்துட்டு அந்த கட்சியை வச்சுக்கிட்டு நான் ஓட்டு வாங்கணும்னு நீங்கள் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ஓரளவுக்கு வேலை செய்யும். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுக்கு ஆதரவாக மாறும். இது விஜய் ப்ராப்ளம் தான். நல்ல திரு எடப்பாடி யாருன்ட்டு, ஆனால் அவர் மேலே நம்பகத்தன்மை வேணும். இந்த நம்பகத்தன்மையை அவர் எப்படி எடுப்பார் சொல்லுங்கள், ஐடியா சொல்லுங்கள். முடியாது. அதான் பிரச்சனை. நீங்கள் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா ஒருங்கிணைந்து ஒன்றா நிற்கிறாங்கடா அதிமுக அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. உங்களுடைய ஓட்டு குறைஞ்சதுக்கு காரணம் உங்களுடைய தனித்த போக்கு தான். இன்னைக்கு அதையும் பிஜேபி உங்களுக்கு எதனா பயன்படுத்துகிறான். ஸோ வேறு வழி இல்லாத எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு முழுகிட்டு நீங்கள் போறீங்க. இவ்வளோதான். இது எல்லாமே அவருக்கு தெரியும் தானே சார். இப்போ நம்ம தேர்தல் வெற்றியை நோக்கி தெரிஞ்சே தவறு பண்றது தானே சார் அரசியல்ல இருக்கக்கூடிய சூழ்ச்சின்றதனுடைய அர்த்தமே. இப்போ விஜய் என்ன பண்ணாரு, தெரிஞ்சதான் தவறு பண்ணாரு. தனித்த மாற்று அரசியல் எல்லாம் சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவோட பேசலையா? அதான் ஆசை. நீங்க ஆசைக்கின்ற ஒரு வேலை உங்களுடைய விதியையே தீர்மானிச்சிடும். எப்போதுமே சொல்ல வரேன், இது ஒன்றும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களை எடுத்தாந்து அந்த இடத்துல வச்சாங்களே சசிகலா நடராஜன், அது வரைக்கும் இவர் கூட முதல்வர் ஆவாருன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? இந்த வரிசையிலேயே 4வது வரிசையில தான் இருப்பாரு. அப்படியாப்பட்டவர் கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு பாருங்க, கொடநாடு எஸ்டேட் அது என்ன ஆச்சு பாருங்க. அதெல்லாம் யாருடைய கை இருந்ததுன்னு யாருக்கு தான் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோம்னா உங்களை நிலைநிறுத்திக்க பார்க்குறீங்க. அதுக்கு எல்லா விதமான வேலையும் செய்கிறீங்க, சதியும் செய்கிறீங்க. ஆனால் உங்களை மக்கள் நல்லவராக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நடக்கும்? அதான் பிரச்சனை. இப்போ ஓபிஎஸ் இல்லைன்னா டிடிவி வெளியே போயிடுவாருன்னு ஒரு நிலைமை இருக்கா சார்? இல்லை, ஓபிஎஸ்க்கு வெளில போயிட்டார் அப்படின்னா டிடிவிக்கு இருக்கிற பலம் பாதியாக போயிடும். இவங்க 2 பேருமே தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில் ஏன் இருந்தாங்க அப்படின்னோம்னா எகென்ஸ்ட் எடப்பாடி. இவங்களும் சிக்கி இருக்கிறாங்க அவங்க கிட்ட. அதனால தான், புரியுதுங்களா? ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா அவங்களுடைய அரசியலே வந்துட்டு பாஜக ஓரங்கட்டிடுது அப்படின்னு வரும்போது அவங்க கிளர்ந்து இடறாங்க. அவ்வளோதான். அப்போ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க வேண்டியதான் அவசியமாகுது. அதான் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. இப்போ ஓபிஎஸ் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாரு. இது இபிஎஸ்க்கு பெரிய நெருக்கடியா சார்? இபிஎஸ்க்கு எப்படி நெருக்கடி அப்படின்னோம்னா அஇஅதிமுகவினுடைய அதிருப்தி வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இது வரைக்கும் அது ஒரு புதிராக இருந்துச்சு. இன்னைக்கு இவர் பயணம் போகிறாரு, தொண்டர்களை சந்திக்க போறாரு, அப்புறம் மாநாடு போட போறாரு. அப்போ மாற்றம் கொடுத்துட்றாருல்ல, அப்போ அந்த தொண்டை என்ன பண்ணுவான்? எதுவாக இருந்தாலும் சரி நீ தான் அடிப்பான்ல, அதான் கணக்கு போடுறாரு. ஓபிஎஸ் ராமதாஸ் இவங்க 2 பேரும் விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னா இபிஎஸோட நிலைமை தான் என்ன ஆகும்? இது வரைக்கும் இபிஎஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சாரத்தை வச்சு சொல்கிறேன், திமுக மீதான அதிருப்தி ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் போகும். காரணம் என்னென்னா விஜய் இன்னும் இறங்கவே இல்லை களத்தில். இப்போ தான் வந்துட்டு ஓபிஎஸ் வந்துட்டு வெளியில் வர்றாரு. தினகரன் அப்படி ஒன்றும் பெருசாக பேசலை. அப்போ முதல் முறையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் வர்றதுனால ஒரு பலம் பெறுவோம் அப்படின்னு தாவேகா நினைக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனால் இபிஎஸ்னுடைய பரப்புரை வந்துட்டு திமுக அரசு அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால அதிருப்தி வாக்குகள் அவருக்கு போகக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. அதை ஒரு நம்பிக்கையா வச்சிருக்கிறாரோ? இயல்பு அது. அரசியல்வாதி வந்துட்டு எப்படி பார்த்தாலும் என்ன தவறு பண்ணாலும் தன்னம்பிக்கையாக வச்சுக்குவான், தன்னம்பிக்கையோட தான் இருப்பான். அது இருவேறுபட்ட கருத்து இல்லை, அது எல்லாருக்குமே அது பொருந்தும். அது எடப்பாடி மட்டும் என்ன எக்ஸப்ஷனா? தற்கால அரசியல் சூழல்ல நிலவக்கூடிய பல தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார்.